நிகழ்ச்சியில் சிறிய இடைவெளியின் பின் இணைந்திருக்கிறோம். பசுமை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும் பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு நேர்காணலோடு இன்றைய தினம் அரை மணி நேரம் நாங்கள் இணைந்திருக்க போகிறோம். அக்ரோ மல்டி கல்டிவேஷன் அண்ட் டியோ குளோபல் லங்கா நிறுவனத்தின் முதன்மை செயற்பாட்டு அதிகாரி ஜெயராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், நிறைய பேசி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள், பொதுவாக பொதுமக்களுக்கு தேவையான விடயங்கள் நிறைய பேச போறோம். அதுக்கு முன்பதாக கடந்த வருடம் டிசம்பர் 27ஆம் தேதி உங்களுடைய நிறுவனம் சார்பாக மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நேர்த்தியான முறையில் ஒரு விருது வழங்கும் விழா நீங்கள் செய்திருந்தீர்கள். வருடாந்த நிகழ்வாக. அது நேர்த்திக்கு சொல்வதற்கு காரணம், உழைத்தவர்களுக்கு உண்மையான அடையாளத்தை கொடுத்திருந்தீர்கள். அது சம்பந்தமான ஒரு காணொலியை பார்த்துவிட்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த காணொலி உங்களுக்காக. நிறுவனம் என்றதை தாண்டி ஒரு குடும்ப அமைப்பை, முறையை, அன்பை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போதுமே ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு பள்ளியாக இருக்கலாம், ஒரு பாடசாலையாக கூட இருக்கலாம், அன்பும் உணர்வும் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதனுடைய வெளியில் வருகின்ற தன்மைகள், அது பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்வியாக இருக்கலாம், அது மிக தரமானதாக இருக்கும். உங்களுடைய நிறுவனத்தினுடைய ஆரம்ப நிலை பற்றி கொஞ்சம் பேசலாம். உங்களுடைய தலைவர் வரப்போகிறார். அதுக்கு முன்பதாக அந்த ஆரம்பம் பற்றியும் அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் பற்றியும் பேசலாம். இப்ப அக்ரோ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விளைச்சல் பற்றியோ அல்லது உற்பத்தி பற்றியோ அல்லது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற விடயங்கள் பற்றியோ நீங்கள் ஆராய்ந்து இப்பொழுது நாங்கள் பேசலாம். ஆனால் அந்த ஒரு விடயத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு எத்தனைப்பு இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் அதை தொடணும், இந்த துறையை ஏன் நாங்கள் தொட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எதற்காக அந்த தேவை, ஏன் அந்த விடயத்தை தொட்டீர்கள் என்று எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதற்கண் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே ஒரு பகுதியாக இருப்பதனால் ஆரம்பம் பற்றி பேசுவது பொருத்தம் என்று நம்புகிறேன். இந்த ஆரம்பம் என்பது அத்துணை சுலபமான காரியமாக இருக்கவில்லை. ஒரு கடினமான பயணம், சவால். இலங்கை ஒரு விவசாய பொருளாதாரம் கொண்ட நாடு. இந்த விவசாய பொருளாதாரத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள், பல சவால்கள், காலநிலை மாற்றம் அதன் முக்கிய சவால். இப்படி இருக்க இந்த விடயம் பற்றி நாங்கள் கூடுதலாக ஆராய்ந்தோம். இது பற்றி கூடுதலான விளக்கத்தை டியோ குளோபல் லங்கா, டியோ குழுமம் என்று சொல்லுவோம், அக்ரோ மல்டி கல்டிவேஷன், இந்த நிறுவனங்களின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள் நன்கு விளங்கப்படுத்துவார். நான் மேலோட்டமாக தொட்டுவிட்டு செல்கிறேன். இந்த விடயம் மனதிலே இருந்தது. எமது ஆரம்ப கட்ட உயர்மட்ட குழுவாக இருந்தது தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்கள், அதேபோன்று பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்கள், அதேபோன்று திரு சொனால குணவர்தன் அவர் பிரதம நிறைவேற்று அதிகாரி, பிரதம செயலக பொறுப்பதிகாரியாக நான். இந்த நால்வரும், அதேபோன்று பொது முகாமையாளர், இந்த நிறுவனத்தின் பொது முகாமை திரு பிரதீபன், இந்த ஐவரும் இணைந்து இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பத்திலே வகுத்தோம். இது விவசாயத்துறை சார்ந்த விடயமாயிருந்தால் என்னென்ன விடயங்களை உள்வாங்க வேண்டும், அதுல முக்கியமாக நிலங்கள் வேண்டும், அதுவும் பண்படுத்தப்பட்ட சிறந்த நிலங்களாக இருக்க வேண்டும்.
ஒரு மண்ணின் அளவை பார்க்க வேண்டும். pH-இன் அளவு, pH பெருமானம் அது உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்க, எந்த பயிர்கள் பொருத்தமாக இருக்கும், இவை பற்றி எல்லாம் ஆராய வேண்டும். அதன் பின் அதுக்கு போக்குவரத்து வேண்டும், களஞ்சிய சாலை வேண்டும். எங்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யப்போம், உள்ளூர் சந்தைக்கா அல்லது வெளியூர் சந்தைக்கா, இப்படியாக பலவற்றை யோசித்து சிந்தித்து பின்னர் ஆரம்பித்த முதல் நிறுவனம் தான் அக்ரோ மல்டி கல்டிவேஷன். இது 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட டியோ குழுமம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னே காலத்தை கொண்ட ஒரு நிறுவனம் அல்லது குழுமம். அதில் ஒன்று அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 5A இருக்கிறது, அதே போன்று டியோ காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிறது, டியோ பைட்ஸ் இருக்கிறது, இப்பொழுது ஜெம் அண்ட் ஜுவல்லரி வேற போகிறது, அப்படியாக இருக்கிறது. அதில் ஒன்றாகத்தான் இந்த அக்ரோ மல்டி கல்டிவேஷன். இந்த அக்ரோ மல்டி கல்டிவேஷன் இந்த குழுமத்தில் ஒரு அங்கம். அது 2 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்து வருடா வருடம் நாங்கள் இந்த விருது வழங்கல் நிகழ்வை நடத்துவோம். சென்ற வருடமும் அதற்கு முன்னே வருடமும் நடத்தினோம். எனவே இது ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலே நாங்கள் சில இது சான்றிதழ்களை பெற வேண்டியது. அந்த சான்றிதழ்களை பெற்று பின்னர் மெல்ல மெல்ல நாங்கள் இந்த பயிற்சியில் இறங்கினோம். பயிற்சியில் இறங்கும் பொழுது கூட சவால் இருந்தது. கால்நிலை மாற்றங்களும், உரங்கள், என்னென்ன உரங்கள், என்ன பயிர், உள்ளூர் சந்தை கண்டால் என்ன பயிர், வெளியூர் சந்தை கண்டால் என்ன கேள்வி, எது டிமாண்ட். அதில் பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்பைசஸ், அதாவது வாசனை திரவியம் என்று சொல்வதை விட உப உணவு சுவையூட்டி என்று சொன்னால் பிழையில்லை. எம்முடைய அகராதியில் நாம் சொல்வது உப உணவு சுவையூட்டி என்று. எனவே எமது அகராதியின்படி அந்த உணவில் போஷாக்கம் இருக்கிறது. கருவாப்பட்டை, ஏலம், மஞ்சள், இஞ்சி, இவை எல்லாம் அந்த தமிழ் பாரம்பரியத்திலே, தமிழர் பாரம்பரியத்திலே அந்த காலத்தில் இருந்த சிறந்த ஔடதங்களாகவும் கருதப்படுகிறது. எனவே இவற்றை வைத்துக் கொண்டு, ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு வரவேற்பாக இருந்தது. அவர்களுக்கு இது சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தது. அதே போன்று இளநீர், அதனை நாங்கள் கிங் கோகனட் என்று சொல்லுவோம். இளநீர் அந்த காலத்திலே, இப்ப துபாய் போன்ற நாட்டிலே இளநீர் காண்பது அரிது. எனவே இளநீரை நாங்கள் உள்ளூரிலிருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். அது மிகச்சிறந்த. அதே போல டிஜேசி மாங்காய், இந்த மாம்பழத்தை பார்ப்பதற்கே பலர் விருப்பப்படுவார்கள் வெளிநாட்டவர்கள். அது அங்கு துபாயில் இருந்து நாங்கள் அங்கே இருக்கிற சந்தை தொகுதி இருக்கிறது, அதிலிருந்து ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த கொள்வனவாளர்கள் அங்கு வந்து அதனை கொள்வன செய்து செல்கின்ற வளமை இருக்கிறது. எனவே நேரடியாக நாங்கள் அவர்களோடு தொடர்படாவிட்டாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்கிறோம். இப்பொழுது நாங்கள் அஜ்மான் கோ என்று சொல்லப்படுகிற மிக பிரபலியமான மிக விரிவான ஒரு வலயம் இருக்கிறது துபாயில். இந்த தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துகின்ற, விற்பனை செய்கின்ற ஒரு, இப்போ இங்கே பல்நோக்கு அங்காடிகள் என்று சொல்வார்களே, இந்த சூப்பர் மார்க்கெட் என்று, அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின், அதனோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதன்படி மாதம் நாங்கள் ஒரு சில தொகுதி பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்புகின்ற பொருளும் இருக்கிறது. எனவே இங்கே பயிர் செய்து அனுப்புகின்றோம். அனுப்பும் பொழுது நமக்கு போதுமானதாக இல்லாவிட்டால் நாங்கள் உள்ளூரில் இருக்கின்ற வேறு யாரையா அந்த தரத்தை கொண்ட ஒருவரிடமாவது நாங்கள் மேலதிகமாக பெற்று அனுப்புவோம். ஏனென்றால் எங்களுக்கு கேள்வி அதிகம். வர ஒவ்வொரு நாளும் கேள்விகள் வரும். என்ற ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனால், இப்பொழுது 4 நாடுகளுக்கு சென்றோம் என்று சொன்னோம். கடந்த காலத்திலே நாங்கள் சென்றது இந்தியா, ஓமான், ஈஜிப்ட், துபாய். இந்த 4 நாடுகளில் உள்ள கண்காட்சிகளிலே பலர் தங்களுடைய விசிட்டிங் கார்டை போட்டு அவர்கள் நான் இதற்கு முன்னரெல்லாம் உங்களுடைய இந்த சாம்பிள்ஸை கொண்டாந்து, சாம்பிள்ஸ் அழகானது, அந்த சாம்பிள்ஸை கூட வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். எனவே அவர்கள் நமக்கு ஆர்டர் செய்கிறார்கள். அவர்கள் ஆர்டர் பண்ணும் பொழுது அந்த கேள்வி உத்தரவுகள் வரும் பொழுது மிக கூடுதலாக இருக்கும். செலவடு நம்மிடம் இருக்கின்ற களஞ்சிய சாலையில் இருக்கின்ற அளவு கூட போதாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தரத்தை ஒத்ததாக இருக்கின்ற வேறு சிலரை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அந்த இடத்தில் வேறு வழி இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் எங்களுடைய களஞ்சிய சாலையின் தொகுதியை நாங்கள் பெருப்பிக்க இருக்கணும். அது கலனியில் இருக்கிறது. துபாயில் இருக்கிறது களஞ்சிய சாலை கிளையோடு. இந்த டியோ குளோபல் லங்கா, அதே போன்று அக்ரோ மல்டி கல்டிவேஷன் கிளையோடு இருக்கிறது ஒரு களஞ்சிய சாலை. சீனாவிலும் ஒரு கிளை இருக்கிறது. அதே போன்று இனி வெகு விரைவிலே வியட்நாமிலே ஒரு கிளை ஆரம்பிப்போம். வட இந்தியாவிலும் ஒரு கிளை ஆரம்பிப்பதற்கு திட்டம் இருக்கிறது. சரி, இப்ப நாங்க ஆரம்பத்துல எப்படி இந்த துறைக்குள் வந்தோம், ஏன் ஆரம்பித்தோம், சவால்கள் என்னென்றெல்லாம் பார்த்து விட்டோம். இலங்கையில் விவசாயத்துக்கு உதவி செய்வது, விவசாய பொருளாதாரத்துக்கு உதவி செய்வதும் நமது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதாவது விளை நிலங்களை அடையாளம் கண்டு அந்த நிலங்களில் கூடுதலான விளைச்சலை பெற்று அது உள்ளூர் மக்களுக்கும் வெளியூர் தேவையானவர்களுக்கு, வெளியூர் கொள்வனவாளர்களுக்கும் அனுப்பி வைப்பது நமது நோக்கமாக இருந்தது. சரி, கண்டிப்பா இதோடு இந்த சவால்களை சமாளிக்கின்ற விதமாக இருக்கலாம். ஒரு நிறைவேற்று, அதே நேரம் ஒரு பிளான் போடுற ஒருத்தர் சொல்லுவோம், ஆபரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய செயற்பாடுகள் இதில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துவது என்பதை பற்றி எல்லாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துவிட்டு வரலாம். இணைந்திருங்கள் ஆரம்பம் நிகழ்ச்சியோடு.
சிறு ஏற்றுமதி பங்களிப்பின் பெரிய லாபம் தருகிறது அக்ரோ மல்டி கல்டிவேஷன். குறைந்தபட்ச பங்களிப்பு 50,000 ரூபாய் மட்டுமே. இலகுவான ஆவணப்பதிவு மற்றும் கொடுக்கல் வாங்கல், சட்ட ரீதியான ஒப்பந்தம், 30 நிமிடங்களில் ஆவணங்கள் முழுமை பெறும் துரித சேவை, வருடத்துக்கு 40 வீத வருவாய் மாதாந்த கொடுப்பரவுடன், கருவா, கராம்பு, ஏலம், மிளகு, மஞ்சள் போன்ற சுவையூட்டும் மற்றும் உப உணவு வாசனை திரவியங்கள். இவை உலக சந்தையில் அதிக வருமானம் தரும் ஏதர பொருட்கள். மேலதிக விவரங்களுக்கு கால் 5772 அக்ரோ மல்டி கல்டிவேஷன். உங்கள் பணத்தை பெருக்கும் தோழன். சிறு இடைவேளையின் பின் சந்திக்கிறோம் ஆரம்பம் நிகழ்ச்சியில் அக்ரோ மல்டி கல்டிவேஷன் மற்றும் டியோ குளோபல் லங்கா இந்த இரண்டுமே சேர்ந்து பல்வேறுபட்ட சுவை, நாவுக்கு சுவை, மனதுக்கு உணர்வை வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த நிறுவனம் ஆரம்பிப்பதற்கும் இயங்குவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டிலோன் மாஸ் ஜோசப் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. உங்கள் சார்பாக உங்களுடைய அதிகாரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். எங்களுக்கு உங்களுக்கு அதிகாரி பேசியிருந்தார். அந்த கேள்வியின் மேலதிக விஷயங்கள் நீங்க சொல்வாருன்னு சொன்னதுனால சுருக்கமாக அந்த கேள்வி, இந்த அக்ரிகல்ச்சர் அல்லது அந்த விவசாயம் உற்பத்தி தொடர்பாக, இந்த உணர்வு தொடர்பாக, சுவை தொடர்பாக உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது? ஏன் ஆரம்பிச்சீங்க? அதுக்குரிய சவால்கள் என்ன? எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. விசேஷமா விவசாயம் என்று சொல்லும் போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்ப விவசாயத்தை இலங்கையில நாங்க அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு தான் நான் கண்டனான். அப்ப வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அநேக இடங்கள் சும்மா இருந்தது கண்டனான். அதுக்கு பிறகு இதுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆசை இருந்தது. நான் விவசாயம் படிச்சிருந்ததுனால எனக்கு அந்த பத்தி ஒரு இலங்கையில் ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும், இலங்கையில விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், எங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்யலாம் என்ற ஒரு நோக்கம் உள்ளுக்குள் இருந்தது. அப்ப அதன் அடிப்படையில தான் விவசாயத்திலே நாங்கள் ஏதாவது செய்யலாம். விவசாயிகளை சரியான நேரத்திலே இங்கே எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த நிலம் மிக அருமையான ஒரு நிலம், விளை நிலம். அப்ப இனி அந்த அடிப்படையின் காரணமாகத்தான் நான் விவசாய ரீதியாக நாங்கள் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தூடாக இலங்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு. இதுல இப்ப ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சவால்கள் இருக்கும், போட்டித்தன்மை இருந்தது. ஏற்கனவே சார் சொல்லியிருந்தார், நிலங்களை கண்டறிவதில், அந்த நிலங்களுடைய தன்மை, என்ன பயிர் போட போகிறோம், என்ன கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்கிறோம், சிறிதளவு பெரிதளவில் செய்யக்கூடியவர்கள். இந்த சவால்களை எவ்வாறு கையாண்டீர்கள் என்று சொல்லுங்க. சவால் என்று பார்க்கும் போது எல்லா துறையிலும் சவால்கள் இருக்கிறது அல்லவா? இனி அது போல சவால்களை நாங்கள் முகம் கொடுப்பது எப்படி? சவால்கள் இருக்கிறது, சவால்கள் எல்லாம் கட்டாயம் நாங்கள் முகம் கொடுத்தால் தான் நாங்கள் வெற்றி நோக்கி போக முடியும். இனி ஆரம்பத்துறையிலே காணி விஷயங்களில் சவால்கள் இருந்தது, அதே போல விவசாயிகளை தேடுவதிலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் இதை மேற்கொண்டு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சவால்களை முகம் கொடுத்து ஒரு நல்ல சக்சஸான முறைக்கு வந்திருக்கிறோம். இந்த டியோ குழுமம் பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்ப சார் சொன்னதின்படி 2 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஆரம்பித்ததான் இந்த அக்ரோ மல்டி கல்டிவேஷன். ஆனால் இந்த டியோ குழுமம் குளோபல் லங்கா, டியோ குளோபல் லங்கா என்பதில் நிறைய விடயங்களை நீங்கள் இருக்கும் செய்திருக்கிறீர்கள். இந்த குழுமம் பற்றி நீண்டகால வரலாறு. ஆமா, நீண்டகால வரலாறு இருக்கு. எனக்கு சுருக்கமான சொல்லுகிறேன். 1950 என்னுடைய தகப்பனாருடைய ஆரம்பத்திலிருந்து அதற்கு பிற்பாடு சிறிது சிறிதாக படிப்படியாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அப்ப அதுதான் எங்களுடைய பலன் என்று சொல்ல முடியும் எங்களுக்கு. அப்படியே டியோ குடும்பம் முதலிலே பைட்ஸ் துறையிலே ஆரம்பிக்கப்பட்டு அது மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு சொல்ல முடியும் சுருக்கமாக. சரி, எப்படியுமே ஒரு அங்கீகாரம் என்றது ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்குரிய சான்றிதழ்கள் ஒன்று இருக்கிறது. நாங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்ய போறோம், அந்த தரம் என்ன, அதனுடைய எவ்வாறு பேக்கிங் செய்கிறோம் என்று அது சான்றிதழ். ஆனால் நீங்கள் ஆரம்பித்த பிறகு ஒரு போட்டித்தன்மையோடு கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்து அந்த சமூகத்தில் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருதுகள், சான்றிதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பற்றிய விவரங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். என்னன்னா இப்ப எங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி அடையாளங்கள் கிடைக்கும் பொழுதுதான் அந்த நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. இந்த சான்றிதழ்கள் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளும். நான் விவரமாக சொல்லுகிறேன். முதல் விருது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் ஐகானிக் அவார்ட் 2024 தி பெஸ்ட் லீடிங் எஜுகேஷனல் கன்சல்டன்சி டியோ குழுமத்துக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த விருதும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஏசியாஸ் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு திரு டிலோன் மாஸ் ஜோசப் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த விருது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள்
தி ஏஷியாஸ் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2024 திரு டிலான் மாஸ் ஜோசப் என்று அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக தி எக்ஸிபிட்டர் அவார்டு டியோ குளோபல் லங்கா. இங்கே மற்றொரு விருது பெற்றுக்கொண்டதுக்கான புகைப்படம் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதனோடு அருகிலே ஒரு சான்றிதழும் இருக்கிறது. இங்கே விருதுகளோடு மூவர், குறிப்பாக நிறுவனத்தின் தலைவர் திரு டிலான் மாஸ் ஜோசப் அவர்களும், பணிப்பாளர் திருமதி கிறிஸ்டின் பெஞ்சமின் அவர்களும், பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு சொன்னால குணவர்தன் அவர்களும் இருந்திருக்கிறார். அடுத்ததாக அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனி இன் பிளான்டேஷன் செக்டர் அவார்டு. அதுதான் முக்கியம். விவசாயத்துறையில், பயிற்சிகை துறையில், அதாவது சிங்களத்தில் சொல்வார் கெப்பிபேன், அதாவது சிறந்து விளங்குகின்ற, மிகச் சிறந்ததாக சிறந்து விளங்குகின்ற நிறுவனமாக டியோ குரூப் ஆஃப் கம்பெனி, டியோ குழுமம் அடையாளம் காணப்பட்டது. அதற்கான விருது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெஸ்ட் அக்ரோ எக்ஸ்போர்ட் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் இன்டர்நேஷனல் அவார்டு, அதுவும் அக்ரோ மல்டி கல்டிவேஷனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இருக்கிறது. பிசினஸ் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் அவார்டு 2025 ஆண்டு, கடந்த வருடம் அக்ரோ மல்டி கல்டிவேஷனுக்கு கிடைக்கப்பட்டது. அது இருக்கிறது. அதே போன்று 2 புகைப்படங்கள் இடையிலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதிலும் அந்த விருதுகளோடு நிற்கின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக ஒரு ஐகானிக் அவார்ட் 2024 நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது இருக்கிறது. அதிலே ஒரு புகைப்படம் இருந்திருக்கும். அதிலே நிறுவனத்தின் தலைவர், பணிப்பாளர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி. அதேபோன்று ஏஎம்சி அவார்டு, அக்ரோ மல்டி கல்டிவேஷன் அவார்டு, ஒரு சிறிய ஒரு விருதும் இருந்திருக்கும் இந்த இடத்தில். இவை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட விருதுகளின் ஒரு பகுதி மட்டுமே. இங்கே வைப்பதற்கு இடம் இல்லை என்ற காரணத்துக்காக நாங்கள் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே சிறந்ததை காட்டியிருக்கிறோம். இன்னும் சிறந்த பல விருதுகள் உங்களிடம். இந்த விருதுகள் எல்லாம் வெறுமனே நாங்கள் விண்ணப்பித்ததால் மட்டும் கிடைக்கவில்லை. அவர்கள் நன்கு பரிசீலித்து, நமது விவசாய நிலங்களை பரிசீலித்து, நமது விளைச்சலை பரிசீலித்து, அவற்றையெல்லாம் கண்டுதான் அவர்கள் இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள். இது மிகவும் போட்டித்தன்மை மிக்க ஒரு துறை. அந்த தன்மையை, அந்த போட்டித்தன்மையினோடு கூடிய விஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நாங்க எந்த பாடசாலை எடுத்தால் கூட தூர நோக்கு அல்லது குறுகிய நோக்கு, இப்போது என்ன செய்ய போகிறோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று. இப்ப கொரோனாவினோடு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன தாக்கத்தினால் நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீர்கள். அதில் எக்ஸ்போர்ட் செய்கிறீர்கள், உள்ளூருக்குள்ளும் விளைவிக்கிறீர்கள். சரி, ஆனால் போட்டித்தன்மையும் வந்தாச்சு. இனி என்ன செய்ய போறோம், இன்னும் வித்தியாசமாக கொண்டு போறோம். இந்த துறை சார்ந்து உங்களுடைய விஷன் எப்படி இருக்கிறது, உள்ளூரில் என்ன மாதிரியான தேவை இருக்கிறது, வெளிநாட்டில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லுங்க. விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஒரு தகப்பன் ஒரு விவசாயியாக இருக்கலாம். அப்ப அந்த தகப்பன் தன்னுடைய மகனை விவசாயத்துக்கு ஊக்குவிப்பதில் நான் காணுகிறேன் வீழ்ச்சியான ஒரு சுபாவம் இலங்கையில் இருக்கிறது. அப்ப விவசாயிகளை மேம்படுத்த வேண்டும், விவசாயிகளை நாங்கள் நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் வந்திருக்கிறது இலங்கையிலே. ஒரு விவசாயம் செய்யும் போது விவசாயத்துக்கு தேவையான நபர்கள் இல்லாத நிலைமை, குறைபாடுகள் காணப்படுகின்றது. அநேகர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறார்கள். அப்ப அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, இந்த மாதிரி நாடுகளிலே நிறைய பிரச்சனை. அப்ப விவசாயம் செய்வதற்கு நபர்கள் இல்லை. இந்த மாதிரி சவால்கள் கூடாக நாங்கள் ஊக்குவிக்கிறோம். வருகிறதான இளைஞர்கள் விவசாய ரீதியாக செய்யப்படுகின்ற எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு நல்ல உயர்தரமான ஒரு இடம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் இலங்கையில். இலங்கையிலே சில இடங்களை பார்க்கும் போதும் விவசாயம் முன்னேக்கி போவதை விட கீழ் நோக்கி போறதை காணுகிறேன். அப்ப இதற்கூடாக எங்களுடைய நோக்கம் தரிசனம் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கூடாக வேல்யூ அடிஷனுக்கூடாக அந்த விவசாயத்துக்கான ஒரு பெருமதியை பெற்றுக்கொள்ளும். அதை பெருமதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களிலே நாங்கள் கையாண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கூடுதலான டாலர்ஸ் இலங்கைக்கு கொண்டு வரக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்புகள் அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் காணுகிறேன் 2000 குடும்பங்களுக்கு மேலாக அநேகர் எங்களோடு கூட தொடர்பிலே இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். இனி என்னுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், இலங்கைக்கு விவசாய ரீதியாக இலங்கையிலே இருக்கிறதான விவசாய துறையை மேம்படுத்த வேண்டும், தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அவ்வாறு இந்த துறை சார்ந்த ஆர்வம் இருக்கும். ஏன்னா நேரம் சிறிதளவு தான் இருக்கிறது. ஆகவே பிரயோசனமான விடயத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அதை பற்றி சொல்லுங்க. சுருக்கமாக சொன்னா, நீர் கொண்ட பார்வை. இது திரைப்படம் அல்ல, சிந்தனை.
நேர்கொண்ட பார்வை இருக்க வேண்டும், தான் எடுத்துக்கொண்ட கருப்பொருளுக்கு ஏற்ற வகையிலே வேலை செய்யக்கூடிய திறமை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், தன்னுடைய திறமையையும் காண்பிக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளையும் அவ்வப்போது நாங்கள் வழங்கியிருக்கோம். எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த ஐவர் இன்றும் அந்த ஐவர் மூலமாகத்தான் திட்டமிட்டு கன விஷயங்கள் செய்து வருவோம். இன்றும் அந்த ஐவர் தான். அந்த உயர்மட்ட குழு இன்னும் விரிவாக்கப்படவில்லை. அந்த குழுவோடு தான் நாங்கள் இயங்குகிறோம். எனவே அந்த குழு அவ்வப்போது ஒவ்வொரு கிளைக்கும் சென்று பயிற்சிகளை வழங்குகிறோம். பயிற்சி என்றால் சும்மா அல்ல, நன்கு திட்டமிடப்பட்ட சில விடயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்துவது. சில மொழி பயிற்சியும் வேண்டும். வெறுமனே தமிழ் மொழியோ சிங்கள மொழியாலோ மட்டுமல்ல, ஆங்கில மொழியும் தேவை என்றதை நாங்கள் அறிவுறுத்துகிறோம். பயிற்சிகையிலே அக்ரோனமிஸ்ட் என்பது விவசாய ஆய்வாளர், அவ்வாறானவர்களை நாங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறோம். அவர்கள் மூலமாகவும் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்லும் இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பிரயோசனமான விஷயங்கள் பேசினோம். உங்களுடைய நிறுவனம் சார்ந்த அடையாளம் மற்றும் அங்கீகாரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தோம். இது அடுத்த கிழமையும் இதே மாதிரி பல விடயங்கள் பேச போகிறோம். நேரம் இதை பற்றி பேசினால் நிறைய நேரம் தேவைப்படும். குறுகிய நேரத்துக்குள் நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தலைமைக்கும் எங்களுடைய செயற்பாட்டு அதிகாரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பான பல விடயங்களை தொடர்ந்தும் நீங்கள் வசனம் தொலைக்காட்சியோடு இணைந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறப் போகிறோம். மற்றும் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.